ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவிட்சு, ஒரு சாக்கெட்டு, 3 பின் சாக்கெட்டு, அப்புறம் 2 பின் சாக்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த சுவிட்சை வந்து இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல சுவிட்ச் இருந்தது, இப்போ எடுத்துகிட்டு 2 பின் சாக்கெட்டுங்க வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எப்படி ஒயரிங் பண்ணுறதோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இதை வந்து இந்த போர்டை வந்து அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இதுதான் லைனு, சாக்கெட்டோட லைன் இதுதான். இது வந்து நியூட்ரல். நம்ம இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் இந்த சுவிட்சோட டாப்பில் கொடுத்துடணும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லூப் எடுத்துகிட்டு போய் சுவிட்சோட 2 பின் சாக்கெட்டோட கீழே இதை வந்து கொடுத்துடணும். இப்போ எப்படி கொடுக்குறேங்கிறத பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், இங்கேருந்து சுவிட்சோட மேலே இருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் இங்கே சுவிட்சோட லெஃப்ட்டில், இது சாக்கெட்டோட லெஃப்ட்டில் வந்து லைனு, இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 பின் சாக்கெட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம், லைனுக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி போட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம நியூட்ரல் ஜாயின் பண்ணணும். அதாவது இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நியூட்ரல் வந்து இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் 2 பின் சாக்கெட்டோட நியூட்ரலில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ மீதி என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். சுவிட்சை போட்டால் இதுக்கும் லைன் போகிற மாதிரி, இதுக்கும் லைன் போகிற மாதிரி செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நியூட்ரல் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் 2 பின் சாக்கெட்டுக்கு 3 பின் சாக்கெட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின் ஒயரு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மெயின் ஒயர் எடுத்துகிட்டு போய் லைனை வந்து இந்த சுவிட்சோட கீழேயும், நியூட்ரலை வந்து இந்த 2 பின் சாக்கெட்டோட மேலேயுமே நம்ம கொடுக்க போகிறோம். லைன் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக 2 பின் சாக்கெட்லேயோ இல்லை 3 பின் சாக்கெட்லேயோ கொடுத்துடாதீங்க. லைன் வந்து டைரெக்டாக போயிடும். நம்ம லைன் எப்போவுமே வந்து சுவிட்சில் கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் நம்ம வந்து லைன் போகிற மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைனை வந்து எடுத்துகிட்டு போய் சுவிட்சோட கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நியூட்ரல் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்கோம், 2 பின் சாக்கெட்டோட டாப்பில் வந்து நியூட்ரலை ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த போர்டை ஆன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், இதை ஒயர் வந்து ப்ளக்கில் போட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த நம்ம ரெடி பண்ண இதை வந்து சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் லைன் கரெக்டாக வருதா, நியூட்ரல் கரெக்டாக இருக்கா, லைன் கரெக்டாக வருதுங்களா, நியூட்ரல் கரெக்டாக இருக்குங்களா. அப்போ ஒரு சுவிட்சை வச்சு நம்ம வந்து 2 இதுக்கும் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.